ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஏற்காடு அடிவாரத்தில் இருக்க ஆறுபடி கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே ஃபஸ்ட்டு எடுத்ததும் பெரிய விநாயகர் சிலை ஒன்று, 2 யானை தேரில் வச்சு விநாயகரை அழைச்சிட்டு போகிற மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரசடி விநாயகர். இந்த அரச மரம் ரொம்ப பெருசாகவும் அழகாகவும் இருக்கும். இந்த சைடில் இருக்க இலைகளை பார்க்கவே நல்லாயிருக்கும். ரெய்னி சீசனில் நிறையா இலை இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகர் தான். நாங்கள் போகும்போது கரெக்டாக ஏகப்பட்ட மயில் சத்தம் கேட்டுச்சுங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி சத்தம் கேட்டிருக்கா முருகன் கோயிலுக்கு போகும்போது? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா புலி வந்துட்டாலே உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிடும், ஐயப்பர் தான். கோயில் சுற்றியும் பசுமையாக இருக்கும். அங்கே மாடெல்லாம் கூட நிறைய இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வள்ளி தேவானியோடு இருக்கிற முருகர் தான், பழமுதிர்ச்சோலை முருகர். நெக்ஸ்ட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் தக்ஷணாமூர்த்தி. இன்றைக்கி இவருக்கு சிறப்பான நாள். அடுத்து இங்கே ஒரு சாமி, இது ஒரு முருகன் சிலை. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றம் முருகர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா துர்க்கை அம்மன். அடுத்து இந்தாண்டே பார்த்திங்கன்னா செல்வ புவனேஸ்வரி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுவாமிமலை முருகர். பாருங்கள், மயில் எவ்வளோ அழகாக இருக்குல்ல அந்த சிலை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அம்மன் உட்காந்துருக்காங்க, 3 வேல். அடுத்து பார்த்திங்கன்னா யாக சனீஸ்வரர். இப்போ இதை சொல்லும் போதே பாருங்கள் எவ்வளோ காக்கா சுற்றிட்டு இருக்குதுன்னு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிவன் கோவில் தான். இங்கே பார்த்திங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கெலாம் செம்ம அலங்காரம் பண்ணியிருப்பாங்க, நிறையா கூட்டம் வரும். பக்கத்துலேயே நந்தியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.